இப்பொழுது 2020 ஆட்சிக்கு வந்தவர்கள் எவ்வளவோ நல்ல காரியம் செய்திருக்க முடியும். ஆனால் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து இளைஞர்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தினுடைய மக்களையே குறிவைத்து அந்த டாஸ்மாக் கடைகள் செயல்படுவதை தவிர நம்முடைய மக்களுடைய இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு கிராமத்திலும் 50 பேர் 100 பேர் இருக்கிறார்கள். ஆனால் எந்த வேலை வாய்ப்பையும் உருவாக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை கூட இந்த பகுதியிலே நான் கண்கூட காண முடியவில்லை. சரி, விவசாயமாவது சரியாக செய்யலாம் என்று சொன்னால் அங்கே கூட எல்லா பகுதிகளையும் இப்ப நான் 6வது கிராம சபையில் எல்லா இடத்திலையும் குளத்து பாசனத்தை கூட பாய்க்க விடாமல் அங்கேயும் சாதிய ரீதியாக முட்டுக்கட்டைகள் போடக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். ஒட்டுமொத்தத்தில் இந்த நாட்டில் இந்த நம்முடைய சமுதாய மக்கள் குறிவைத்து ஒதுக்கப்படக்கூடிய நிலைமை, பாகுபாடு காட்டக்கூடிய நிலைமை எல்லாம் அரசியல் மட்டத்திலையும் அதிகாரிகளும் செய்யக்கூடிய நிலைமை எல்லாம் காண்கிறோம். இதையெல்லாம் நேற்று கூட நீங்கள் எல்லாம் செய்தித்தாளை படித்திருப்பீர்கள். இது போன்ற ஊராட்சிகளிலே, பேராட்சிகளிலே, நகராட்சி, மாநகராட்சிகளுக்கு உள்ளாக நம்முடைய மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் அனைத்திலேயும் நீங்கள் பாப்பாங்குளம் என்று மட்டும் நினைத்து விடக்கூடாது. திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய மையப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு தாமிரபரணி ஆற்றுடைய கரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுப்பதில்லை. அங்கே சாக்கடை வசதிகள், பாதாள சாக்கடை போடுகிறார்கள். நம்முடைய பகுதி மக்களுக்கு அந்த வசதி கிடையாது, தெருவிளக்குகள் கிடையாது. இப்படித்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாக்கு சக்தியை நாம் வீணடித்து விடக்கூடாது. அங்கேதான் ரொம்ப கவனமா இருக்கணும். கடந்த காலங்களில் நானும் உங்களை சந்திக்க முடியாமல் போய்விட்டது, நீங்களும் அதை தொடர்பு கொள்ளாமல் விட்டுவிட்டீர்கள். எனவே ஒட்டுமொத்தத்தில் தேர்தல் நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு விளக்கம் கிடைக்காத காரணத்தினாலே நம்முடைய வாக்குகளை எல்லாம் மற்றவர்கள் எளிதாக அபகரித்து சென்று விட்டார். ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் என்னுடைய இளைஞரிடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், பெரிய தாய்மாரிடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய வாக்குகளை மற்றவர்கள் வாங்குவதற்கு நாம் நினைத்துக் கூடாது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் படித்து வேலையில் இருக்கிறார்கள். ஒரு கிராமத்திலே கூட ஒரு 5 பேருக்கு சத்துணவு அமைப்பாளராகவோ, அங்கன்வாடி அமைப்பாளராகவோ, ரேஷன் கடை ஊழியராகவோ கூட அவர்கள் நியமன பதவிகளிலே கொடுக்கல. ஒரு அண்மையில 2538 பதவிகள், அதாவது நம்முடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில வேலை நியமனம் செய்திருக்கிறார். ஆனால் 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் கொடுத்தாங்களே தவிர ஒரு பதவி கூட தகுதியினுடைய அடிப்படையில கொடுக்கல. அந்த அளவுக்கு மோசமான நிலைமை இந்த நாட்டிலே இருக்கிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நம்முடைய மக்களை எல்லாம் கிராமந்தோறும் சென்று சந்தித்து வருகிறேன். நம்முடைய இளைஞர்கள், பெரியவர்கள் அனைவரும் புதிய தமிழகம் கட்சியா இருக்கும். நான் ஆளாளுக்கு ஒரு கட்சி, ஆளாளுக்கு ஒரு இயக்கத்திலே இருந்தால் நம்முடைய தேர்தல் நேரத்திலே நம்மை கூறு போட்டு அவர்களுடைய நலனுக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் தவிர நம்முடைய சமுதாயத்துடைய முன்னேற்றத்துக்கு அது பயனில்லாமல் போயிடும். கடந்த காலங்கள் எப்படி இருந்தால் கூட இனிமேலாவது நீங்கள் அனைவரும் ஒற்றுமையா நம்முடைய கட்சியா இருங்க. 2026 உங்களுக்கு தெரியும், இந்த முறை தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் வர வேண்டும். அதுல புதிய தமிழகம் கட்சி நிச்சயமாக பங்கேற்கும். அப்படி வருகின்ற பொழுது நம்முடைய மக்களுடைய பிரச்சனைகளை நாம் நேரடியாக அணுக முடியும். எனவே அரசியல்ல அதிகாரம் வந்தால்தான் நம்முடைய மக்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும் என்ற அடிப்படையில நம்முடைய பாப்பான்குளம் தாய்மார்களும் பெரியவர்களும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் போராடி பல்லர் குடும்பம் என்ற பெயரை தேவேந்திர வேளாளர் என்று மாற்றி கொடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த தேவேந்திர வேளாளர் பெயர் மாற்றம் நடந்த பிறகு கூட இன்னும் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கடையத்திலோ, அம்பாசிமத்திரத்திலேயோ அல்லது தென்காசியிலோ, திருநெல்வேலியிலேயோ இன்னும் எந்த விதமான ஒரு வணிக நிறுவனமோ தொழில் நிறுவனமோ தொடங்க முடியுது. இதிலிருந்து எப்படி மீள்வது, அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போவது என்பது குறித்து விளக்குவதற்காகத்தான் ஜனவரி 2026 ஜனவரி 7ஆம் தேதி புதிய தமிழக கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு, குறிப்பாக தேவேந்திர மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய குடும்ப மாநாடு அங்கே நடக்கிறது. அந்த மாநாட்டில் தான் அடுத்த கட்ட தேவேந்திர வேளாளர் பெயர் மாற்றத்தை வைத்து நாம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்கான விடை அங்கே சொல்லப்படும். எனவே நம்முடைய இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவரும் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதை கேட்டுக்கொண்டு, முக்கியமாக 2 முக்கியமான கோரிக்கைகள் நம்முடைய சமுதாய மக்கள் தெரிவிக்கிறேன். இளைஞர்கள் எந்த காரணத்தை கொண்டும் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகக்கூடாது. மது கூடாது, போதைப் பொருள் கூடாது, புகை கூடாது. இந்த 3ம் நம்முடைய சமுதாயத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய தேர்வு.
திட்டமிட்டு கடந்த 5-10-15 வருடங்களாக மதுபான கடைகள் மூலை முடுக்கெல்லாம் திறக்கப்படுகிறது. அதே போல கஞ்சா எல்லா கிராமங்களுக்கும் செல்லுகிறது. அதே போல போதை வஸ்துக்கள் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய பெண்களை 200-300 விலை கொடுத்து வாங்கி விடுகிறார். ஒட்டுமொத்தத்தில் நம்முடைய சமுதாயத்தை இருந்த இடத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இளைஞர்களும் பெரியவர்களும் நாம் எந்த அளவுக்கு நம்மை மயக்குகிறதோ அதை நம்மை அழிவுபடுத்தக்கூடிய இந்த வஸ்துக்களை நம்ம விடுதலை செய்யணும். அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும். அனைவரும் புதிய தமிழக கட்சியாக இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது 2-3 முக்கியமான பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறீர்கள். இதை நீங்க எல்லாம் ஒரு மனுவா என்னிடத்துல நான் நாளைக்கு தந்து இருப்பேன். நாளைக்கு மறுநாள் தென்காசியில் இருப்பேன். நான் எங்கே கொண்டு கொடுத்தீங்கன்னா எதை என்று உடனடியாக 30 லட்சம் 40 லட்சத்துல செய்யக்கூடிய காரியத்தை உடனடியாக செய்ய முடியாது என்று சொன்னால் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் ஃபண்டு முடிவு இருக்கும். எம்பி ஃபண்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அடுத்த இந்த அரசாங்கத்தினுடைய இந்த ஃபண்டும் இப்போ பெரிய திட்டங்கள் செலவழிக்க மாட்டாங்க. ஆனால் மிக முக்கியமாக குடிநீர் அதில் சரியான குடிநீர் கொடுக்குன்னு சொல்றீங்க. அதை சரிப்படுத்துறதுக்கு நான் வீடியோ பேசி செஞ்சதுக்கு மற்றவைகள் நிச்சயமாக 2026 நாம் கலந்து கொள்ளக்கூடிய ஆட்சி வரும். அன்று உங்களுக்கு தேவையானதான் நிறைவேற்றி தரப்படும். எனவே அனைவரும் ஒற்றுமையா இருங்க, கட்சியா இருங்க. மாநாட்டில் இளைஞர்கள் பெரியவர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.